Hi guys, welcome to Quick Throw and welcome to another YouTube Python series. ஸோ இந்த சீரீஸில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் guys. அண்ட் இல்லை எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றின ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஆல்ரெடி பைத்தான் பேசிக் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே கூட போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்டார்ட் பண்ணுறேன் guys. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளாஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல வந்து நம்ம கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படி அதிகமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவு டு கிரியேட் அண்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் guys. We can create a class using a keyword class. ஸோ இந்த கிளாஸ்ன்ற கீவேர்டுக்கு நம்ம அந்த கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ லைக் நான் வந்து ஃபோன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னா ஸோ திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபோன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கும். ஸோ ஃபோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். ஸோ இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதோட மெத்தட்ஸாக நம்ம எதாவது சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா விவோ, ரியல்மி, ஸோ ரெட்மி. ஒரு ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸாவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோனை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா விவோ, ஆப்பிள், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா விவோ, ஆப்பிள், ரியல்மி, ரெட்மி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட்ஸாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு காரை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட மெத்தட்ஸ் எதுவாலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் வந்து பிஎம்டபிள்யூ அண்ட் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கார் நேம்லாம் அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இண்டிகோ ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது இதுதான் அதோட மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்காக கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமாகவும் இருக்கும். லைக் இப்போ வந்து நீங்கள் வந்து கார் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மட்டும்தான் வந்து நம்மளால காரை வந்து கொண்டுட்டு போக முடியும் ஒரு ப்ரோக்ராமிங். ஸோ ஆட்டோமேட்டட் கார் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து எல்லா இடத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஒரு நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் எப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஃபோன் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும்ல கைஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மெத்தட்ஸ் சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் கிளாஸுக்கு வெளியே அதை டிஃபைன் பண்ணிங்கன்னா அது ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அது மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, ஸோ இதோட மெத்தட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா விவோ அப்படின்ற அதோட மெத்தட்னா ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பிரிண்ட் it's an China model. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் லைக் இட்ஸ் அண்ட் சைனா மாடல் அண்ட் இட் ஓகே ஒன் செகண்ட் கைஸ். இட் ஓகே, நம்ம இந்த இடத்துல கம்மா யூஸ் பண்ணாதான் பிரச்சனையாக போயிடுச்சு போல இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துறேன் ஒன் செகண்ட் கைஸ். அந்த இடத்துல ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்துறேன். அண்ட் it has a good cyber security அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங். ஸோ சாம்சங்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மெத்தடையும் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகே பிரிண்ட் it's an number one selling smartphone அப்படின்னு நான் சொல்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் டெவ் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா print it is an high rate மொபைல். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள்லாம் ரொம்ப அதிக ரேட்டுப்பா, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ட் ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன்றதா ஒரு ஆப்ஜெக்ட்னா அதோட மெத்தட்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா விவோ, சாம்சங், ஆப்பிள்ன்றது அதோட மெத்தட்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு கிளாஸ் அதுக்கு நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. ஸோ எக்ஸ்னு ஒரு வேரியபிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஈக்குவல் ஆக்குறேன். ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ன்றது அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே கிரியேட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள்ன்றதை நான் அக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் டாட் ஆப்பிள் அப்படின்னு நான் இப்படி கால் பண்ணாலே போதும். ஓகே, ஆப்பிள் டெக்ஸ்ட் 0 ஒன் செகண்ட். Actually we don't need to create an object. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால தான் அந்த எரர் வந்துச்சு. ஸோ அதை பற்றினா அப்புறம் ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் என்னது, ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த ப்ரோக்ராமிங்கில் பார்ப்போம். ஸோ அடுத்த சீரிஸ் அடுத்த எபிசோட் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் டீட்டெயில் இப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் அன் ஹை ரேட் மொபைல் அப்படின்னு வருது அண்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பிள் இல்லாமல் வேறு ஏதாவது நான் அக்சஸ் பண்ணாமல் கேட்டீங்க. ஸோ ஓகே, சாம்சங் அப்படின்ற அந்த மெத்தடை நான் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ அது இட் இஸ் அன் நம்பர் ஃபஸ்ட் செல்லிங்னு சொல்லி ஸோ ஓடுங்க, இட் இஸ் அன் நம்பர் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விவோவை கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோன்ற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா விவோன்ற கிளாஸ் நான் கால் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் சைனா மாடல், இட் ஹேஸ் இன் குட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இப்படி நம்ம வந்து கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம் அண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ சின்னதாக முடிச்சுக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நார்மலானது மட்டும் தான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதோட வேரியபிள்ஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேர் ஈக்குவல்ஸ் டு 90 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ அந்த வேரியபிள் வந்து நான் அக்சஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அந்த ஆட்ரிபியூட் தான் அந்த வேரியபிள். ஸோ அதான் அந்த வேரியபிள் ஆக்சுவலாக. ஸோ ஃபோன் இருக்க அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள் நான் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. லைக் பிரிண்ட் ஃபோன் டாட் வேர் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் இன் சைனா மாடல், இட் ஹேஸ் குட் சைபர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் 19 அதோட வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸை பற்றின இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிதல் வேணுன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் தரேங்க. லைக் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா, இந்த வேரியபிள் தான் நாங்கள் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம், இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 23 நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஒய். இது ரெண்டுத்தையும் நம்ம செக் ஒய் கிடையாது, சாரி எஸ்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இதுவும் வரல, சரி பிரிண்ட் கொடுக்கல, பிரிண்ட் ஓகே இதை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இதையும் அங்கேயே போட்டுக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் கம்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேங்க. ஸோ ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட் அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ட் அண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக டிஃபைன் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும், பட் ரியாலிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூ அசீவ் பண்ணால் சரி தான் அது ஆல்ரெடி ஒரு கிளாஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படின்றதோட இன்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி அது எந்த கிளாஸோடதுன்னு கேட்டிங்கன்னா இன்ட் அப்படின்ற ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்ன்றது மூலயமா. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் எஸ்டி. ஸோ அந்த எஸ்டின்ற வேரியபிளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ட். ஸோ இதுதான் அந்த எஸ்டின்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஸ்டன்ட். ஸோ அதுதான் நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம அதுக்கான அசிம்பிள். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா இன்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் கிடையாது, ஐ மீன் இந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இந்த இன்ட்ன்ற இந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 23. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங். ஸோ இந்த கிளாஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்ன்ற ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டின்ற வேரியபிள். ஸோ அதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அண்ட் இன்ஸ்டன்ஸ் என்னதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே நான் இன்ஸ்டன்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் இப்போயே சொல்லிடுறேன். லைக் வந்து இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அகைன் ஃபோன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெஃப் அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே
ஸோ இதுலேயே வந்து கன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர்னா டிஃபால்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஸோ அந்த கிளாஸை கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சிலது ரன் ஆகும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஸோ இது வந்து நீங்கள் கால் பண்ணுற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இது தானாகவே ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது இது ரன் ஆகிடுங்க. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன தரேன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கமா ஏஜ் கமா நேம் அப்படின்னு நான் வந்து ஒன்று பேராமீட்டர் பாஸ் பண்ணி. ஸோ ஆக்சுவலாக செல்ஃப்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ன்றது தான் செல்ஃபில் இருக்கும். ஸோ ஏஜ் அண்ட் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர். லைக் வந்து நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா self dot age equals age and next self dot name equals name கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா def அப்படின்னு நியூ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு info அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் print பார்த்தீங்கன்னா இதில் வந்து I am பாஸ் பண்ணிவிட்டு லைக் ப்ராக்கெட்டில் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஐ எம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மை ஏஜ் இஸ் அப்படின்னு மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஏஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஏஜ் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா என் நேம் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் நேம்ன்றது தரேன். அண்ட் ஸோ ஓகே இந்த ஒவ்வொரு வாட்டி இந்த நேம் அப்படின்றத நான் கால் பண்ணும்போது என்ன பண்ணி ஆகணும். ஸோ எல்லாத்துக்கும் இங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே நான் பாஸ் பண்ணணும். லைக் இங்கே வந்து செல்ஃப் டாட் நேம்னு தான் இருக்கணும். இங்கேயும் ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஏஜ். ஸோ செல்ஃப்ன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அங்கே. ஸோ இன்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்களா இந்த இன்டீஜர்ன்ற ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த வேரியபிள். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா obj அப்படின்னு நான் வந்து ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஈக்குவல்ஸ் ஃபோன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 கம்மா நேம். ஸோ நேம் நான் பிரிண்ட் ஓகே சாரி நேம் நான் கொடுக்கணும். ஸோ நேம் வந்து அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஏஜ் வந்து மாற்றிக்கலாம் லைக் 17 வச்சுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இதை நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா டாட் இன்ஃபோ அப்படின்றத நான் கால் பண்ணுறேன். ஸோ ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ செல் இஸ் நாட். ஸோ ஓகே செல்ஃப் தான் இங்கே செல்லுன்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகே இங்கே தான் கைஸ். இப்போ நான் வந்து சரி ஓகே செல்ஃப் டாட் நேம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் ஐஎம் ஓகே நாட் இன்ட் ஆஸ் அன் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரும் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது பிரச்சனை நம்ம str ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுப்போம். ஓகே இப்போ அதை ரன் பண்ணுறோம். ஓகே இப்போ அதே தெரியும் ஐஎம் அபி மை ஏஜ் இஸ் 17 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்லுங்கள். ஸோ அந்த இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த obj அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணாலும் வேரியபிள் இதுதான் அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை தான் நான் இங்கே செல்ஃப்னு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பேராமீட்டர் மாதிரி. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட இன்ஸ்டன்ஸ். ஸோ இது இந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ். இதுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறது நம்ம செல்ஃப் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா நான் மெமரி லொக்கேஷனுக்கே போயிடுறேன். லைக் பிரிண்ட் செல்ஃப். ஸோ செல்ஃப்ன்ற பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் obj. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் உள்ளே வந்து நான் செல்ஃபையும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இந்த செல்ஃப்ன்றதும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் தான். ஸோ வெளியே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேரியபிளும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் தான். ஸோ அதை எனக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அதோட ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே இருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டினேன். ஸோ இது மெமரி அலோகேஷன். ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு பாருங்க.
பிகாஸ் ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக ட்ரை பண்ணி காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் உங்களுக்கு இன்னும் வேறு வகையில் எப்படி இதை ப்ரூவ் பண்ண, எப்படி உங்களுக்கு இந்த செல்ஃப்ன்றதும் இந்த ஆப்ஜெக்ட்ன்றதும் ஒரு இன்ஸ்டன்ஸ்ன்னு உங்களுக்கு புரிய வைக்கலான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. ஸோ இதோட யூசேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்னென்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தவங்களோட நேம் அண்ட் டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் தனித்தனி வேரியபிள், தனித்தனி பிரிண்ட் அப்படின்னு எல்லாமே க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. லைக் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் V ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இது கொஞ்சம் ஒழுங்காக இப்படி வச்சுப்போம், இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த இன்ஃபோ தேவையில்லை. ஸோ அதனால் அதை எடுத்துடுறேன். ஏன்னா பிகாஸ் நான் ஒரு வாட்டி இந்த கிளாஸை கால் பண்ணும்போது, ஸோ அந்த கிளாஸை நான் க்ரியேட் பண்ணும்போதே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது தானாகவே பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த இன்னிட்ன்ற ஃபங்க்ஷன் தானாகவே ரன் ஆகிடுங்க. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இங்கே மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி, ஸோ ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் 2ன்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் கால் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃபோன், ஸோ ஃபோன் சும்மா வச்சுக்கோங்க. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு 12ன்னு கொடுக்குறேன். அண்ட் உள்ள எங்கள் நேம் பார்த்தீங்கன்னா மனிஷா அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் அபி, மை ஏஜ் இஸ் 17, இஷா ஐ எம் மனிஷா, மை ஏஜ் இஸ் 12. ஸோ அந்த மாதிரி வருதுல. இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக ஃபங்க்ஷன் வேவோ அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேரியபிள், ஒவ்வொரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நான் தடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் ஓகே, நான் இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு இன்ஸ்டன்ஸாக தான் இது இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், ஓகே நம்ம எல்எஸ்னே வச்சுப்போம். ஸோ எல்எஸ் அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மேலே க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ls டாட் append செல்ஃப். ஸோ இந்த செல்ஃப்ன்றது தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா ls. ஸோ அந்த லிஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா எதோட இன்ஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது கிளாஸோட ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இது வந்து மேலே இருக்க ஒரு குளோபல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு இன்ஸ்டன்ஸாலையும் அஃபெக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த இன்ஸ்டன்ஸ் தான் இது இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் 17 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல இருக்க வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகுது. பட் இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் கூடயுமே கனெக்ஷனாக கிடையாது. இது வந்து ஒரு குளோபல் மாதிரி தனியாக இருக்குது. இது எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் இதை வந்து அஃபெக்ட் பண்ணவே முடியாது கைஸ். ஓகே, அதை நான் சொல்லிட்டேன். ஸோ சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகினா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேசாமல் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் டாட் நேம்னு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே என்ன நேம் இஸ் நாட் டிஃபைன் வருதா, ஒன் செகண்ட். கரெக்டாக தான், ஒன் செகண்ட். ஸோ நான் இங்கே வந்து செல்ஃப்னே கொடுத்துக்கிறேன். ஸோ ls is not defined, ls is not defined, why ls is not defined. ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெயிட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அது முடியாது. நான் வந்து ஆக்சுவலாக அந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் அதை அக்சஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. ஸோ அதனால தான் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போதைக்கு இப்போ நான் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து செல்ஃப் டாட் நேம்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் போயிட்டு யார் யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ உங்கள் நேம் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் எல்லா வேரியபிளும் சேஞ்ச் ஆனாலும் சரி இது எந்த ஒருமே அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து எதாவது எடிட் பண்ண போகிறது கிடையாது, எடிட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தனித்துவமாக இருக்குது. இது எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட சேரலை இந்த லிஸ்ட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணோன்னா ls டாட் append. ஸோ இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி ஏன் ரன் ஆகலை? ஸோ ls இஸ் நாட் டிஃபைன் அகைன் வருது. மேபி நான் சேவ் பண்ணாமல் ரன் பண்ணியிருக்கேனா? அகெயின் ஸோ சம்திங் என்னன்னு பார்க்குறேன் கைஸ். அண்ட் கைஸ் ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்க ஒரு செல்ஃப் விட்டுட்டோம். லைக் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ஸை கால் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் டாட் ls.
ஸோ ஓவர் நான் இன்ஸ்டன்ஸை கால் பண்ணணும், பிகாஸ் இன்ஸ்டன்ஸ் மூலயமா தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இருக்க பிரச்சனை, தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ எம் அபி, மை ஏஜ் 17 வந்திருக்கு, அண்ட் ஐ எம் மனிஷா, மை ஏஜ் 12 வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே சேவ் ஆகிருக்கு, அபி அண்ட் மனிஷா அப்படின்னு சேவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண நேம். ஸோ நான் ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செல்ஃபோன் மட்டும் கொடுப்போமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே 2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் தான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கு கைஸ். அண்ட் ஓகே, நான் எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் 2 இது ரெண்டுத்தையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப்னு இருக்குல்ல, ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணது ஒரே கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டன்ஸ் நான் புரிய ட்ரை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, செல்ஃப் டாட் ஏஜ்னு நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி தனியாக கூட நீங்கள் லிஸ்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தட்ஸ் ஆல், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ, அண்ட் லவ் யூ கைஸ். கன்ஸ்ட்ரக்டர் இந்த வீடியோவில் வந்து பேசிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான் பார்த்துருக்கேன், லைக் எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா என்னது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இதுதான் பார்த்து, ஸோ ஒன்றும் பேசிக்காக தான் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் போகிறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ, அண்ட் லவ் யூ கைஸ்.